ஆனால் நான் எப்பவுமே அழுது கிடையாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை விஷால் அப்படின்ட்டு விஷால் கிட்டே பேசிட்டு இருப்பாப்புல. நான் கண்ணாடி கிட்ட பேசுகிற பழக்கம் பயங்கரம். கவலைப்படாது, நான் அழுதே கிடையாது. நான் கடைசியாக அழுது கண் கலங்கினது ஹனுமான் படத்தில் வரு ஒரு தேங்காய் ஃபைட்டு ஒன்று இருக்குது. அந்த கிளாப்ஸ் ஒரு வீடியோ அனுப்பிச்சாங்க. நான் அன்னைக்கு கண் கலங்கினேன் வருக்காக. நான் வரு எவ்வளோ ஒரு ஆர்டிஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரியில் ஒன்லி 20% மேக் இட், 80% ஆர் ட்ரைங் டு மேக் இட். ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்காங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ என்னை விட அழகா டேலண்டடா சூப்பரா ஆளுங்க இருக்காங்க. பாண்டி பசார்லேருந்து நீங்கள் டி நகர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி செல்லமேலேருந்து கடவுள் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி. we are all God's children. அந்த வகையில் வரு ஏங்கின நாளே கிடையாது. நான் பார்த்துருக்கேன். she always wanted to become an actress. இன்னைக்கு such a busy actress in Telugu. அண்ட் அந்த ஹனுமானில் ஒரு ஃபைட்டில் அந்த ஆடியன்ஸ் ரியாக்ஷன் வரும்போது நான் இன்னைக்கு தான் கண் கலங்கினேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது வருவுக்காக. ஐ ஆம் ஸோ ஹாப்பி ஃபார் வரு, போத் ஹர் ப்ரொஃபஷனல் லைஃப் அண்ட் ஹர் பர்சனல் லைஃப். ஐம் ஹாப்பி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஹர். திமுக சட்டத்துறையின் 3வது மாநில மாநாடு ஜனவரி 18 காலை 7 மணி முதல். அனைவரும் வருக.